வணக்கம் அண்ட் வெல்கம் டு இட்ஸ் முத்து சிஏ. 1st April 2026 புது இன்கம் டேக்ஸ் ஆக்ட், புது இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ், புது இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ஸ். அப்போ கண்டிப்பாக நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் ஒரு 2 months நான் ஆல்மோஸ்ட் டெய்லி சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டு சேஞ்சஸை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இருந்து என்ன பண்ண போகிறோம்னா டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் திங் என்ன ஆரம்பிக்க போகிறோம்னா சேலரி சாப்டர்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். அப்போ இந்த சேலரி சாப்டர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா 4 ஃபேஸாக தெரிஞ்சுக்க போகிறோம். வெரி ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரக்சரலி எப்படி மாறி இருக்கு, அதாவது ஆக்ட் 1961 இருந்த செக்ஷன்ஸ் 2025 எப்படி ஆயிருக்கு, 1962 இருந்த ரூல்ஸ் 2026 எப்படி மாறி இருக்கு. ஸோ இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் ஃபேஸில் இந்த ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, வேர்டிங்ஸ் எப்படி மாறி இருக்கு, இன்டர்பிரிட்டேஷன் எப்படி மாறி இருக்கு, வாட் எல்ஸ் இஸ் சேஞ்சிங் அப்படிங்கிறது தான் இந்த ரீவேம்ப் ஆஃப் த செக்ஷன்ஸை பற்றி செகண்ட் ஃபேஸில் தெரிஞ்சுக்க போகிறோம். தேர்ட் ஃபேஸ் அலவன்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சேலரியில். ஸோ எவ்ரி திங் இஸ் பேஸ்ட் ஆன் எவ்வளோ எக்ஸம்ஷன், எவ்வளோ டாக்ஸபிள் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அலவன்சஸில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க ரூல்ஸ் 2026. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட் ஃபேஸில் பெர்க்யூசிட்ஸுங்கிறது ஒரு முக்கியமானது. எது டாக்ஸபிள், எது நாட் டாக்ஸபிள், எவ்வளோ டாக்ஸபிள். அப்போ இதெல்லாம் இதுவும் ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அமெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்கிரேட் பண்ணியிருக்காங்க டு த ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். அப்போ இதோட பற்றி பார்க்க போகிறது ஃபோர்த் ஃபேஸ். இது போக கடைசியாக watch it till the end. Bonus I am going to give you some information, அதாவது salary related extra information ஷேர் பண்ண போறேன். ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. and do not forget to subscribe to its muthu ca. ஏன்னா ரெகுலராக ஐ எம் கோயிங் டு ஷேர் அப்டேட்ஸ் இன் திஸ் த்ரூ சேனல், இந்த சேனல் மூலமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வீல் என்டர் இன் டு த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். என்ன சொன்னோம், ஸ்ட்ரக்சர். கரெக்டாக? அப்போ ஸ்ட்ரக்சருங்கும் போது ஆக்ட் 1961 சேலரிங்கிறது ரொம்ப சின்ன சாப்டர், 3 செக்ஷன் தான், 15, 16, 17 3 செக்ஷன் தான். ஆனால் ஆக்ட் 2025 இது 5 செக்ஷனாக மாறி இருக்கு. சரி, அப்போ 2 செக்ஷன் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அப்போ என்ன மாறி இருக்கு அப்படின்னு கேட்டால் சேலரி, பெர்க்யூசிட்ஸ், ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. இதை போன தடவை தட் இஸ் 1961 3 கிளாஸஸில் கொடுத்துருந்தாங்க. 17(1) சேலரி, 17(2) பெர்க்யூசிட்ஸ், 17(3) ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 செக்ஷனாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 16 அப்படிங்கிறது சேலரி, 17 பெர்க்யூசிட்ஸ், 18 ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி. வெரி பிகினிங் செக்ஷன் 15, புது ஆக்ட்லையும் 15 தான். அதுதான் சார்ஜிங் செக்ஷன். சேலரினா என்ன அப்படிங்கிறது 15ல் இப்பயுமே 15 தான். சரி, டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறதா செக்ஷன் 16 இருந்துச்சு. இப்போ அந்த டிடக்ஷன்ஸை செக்ஷன் 19க்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு சில டிடக்ஷன்ஸ் ஆர் அலவன்சஸ் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா செக்ஷன் 10ல் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிராஜுவிட்டி, லீவ் என்கேஷ்மெண்ட், பென்ஷன், இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிடக்ஷன்ஸ் கொண்டு போயிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக நான் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இன் டைமில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ரூல்ஸில் என்ன மாறி இருக்கு அப்படின்னா ரூல்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் என்ன தெரியுமா, 15, 16, 17, 18, 19 செக்ஷன்ஸ் நம்பரும் 15, 16, 17, 18, 19 ரூல்ஸும் 15, 16, 17, 18, 19. ஸோ இதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ வேல்யூவேஷன் ஆஃப் பெர்க்யூசிட்ஸ், ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் பெர்க்யூசிட்டை பொறுத்த வரைக்கும் அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணால், ப்ரிஸ்கிரைப் டிசீஸ்க்கு பண்ணால் இட் இஸ் நாட் அ பெர்க்யூசிட்ஸ். ஸோ அதை பற்றி முன்னாடி ரூல் 3 இப்போ 18. ஆனுவல் அக்ரிஷன், பிஎஃப் ரிலேட்டடாக, சூப்பர் அனுவேஷன் ரிலேட்டடாக இருக்கிற எம்ப்ளாயி வெல்ஃபேர் ஃபண்ட்ஸில் 7.5 lakhs மேலே கான்ட்ரிபியூஷன் இருந்தால் அந்த பர்டிகுலர் போர்ஷன் அதோட இன்ட்ரெஸ்ட் டாக்ஸபிள். அந்த இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷனை தேவர் கிவன் இன் 3B, இப்போ 17ல் கொடுக்குறாங்க. ஸ்பெசிஃபைடு எம்ப்ளாயியில் யார் அப்படிங்கிறது ஒன்று சேலரி பேஸ்ட் டெஃபினிஷன், அது 3Cயில் கொடுத்தது இப்போ 16ல் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் இட் வாஸ் ரீசென்ட்லி அப்கிரேடட். 50,000 இருந்தது, இப்போ 4 lakhs அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க அந்த சேலரியோட கிராஸ் சேலரி வேல்யூ. ஸோ அதுவும் தட் பர்சன் வில் பி கால்ட் அஸ் அ ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி. கடைசியாக கிராஸ் டோட்டல் இன்கம் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், அதாவது அப்ராட்ல போய் நான் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் ட்ரீட் பண்ணுறேன்னா இட் இஸ் நாட் அ பெர்க்யூசிட் இஃப் மை கிராஸ் டோட்டல் இன்கம் இஸ் நாட் மோர் தேன் 2 lakhs இருந்துச்சு. அதையுமே அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ தே ஹவ் அப்கிரேடட் இட் டு 8 lakhs. ஸோ இது ரூல் 19ல் சொல்லியிருக்காங்க. இது தவிர ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் அலவன்ஸ், அதாவது செக்ஷன் 10 கிளாஸ் 13A இருந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 2Aல தான் டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க எவ்வளோ எக்ஸம்ஷன். அது இப்போ 279. அதே மாதிரி ஸ்பெஷல் அலவன்சஸ் முன்னாடி 2BBயில் இருந்தது இப்போ 280 பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இதில் நோட் பண்ணிங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அண்ட் ஸ்பெஷல் அலவன்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2A அண்ட் 2BBயில் இருந்துச்சு. இப்போ பார்த்தா 279, 280. ஏன்பா இவ்வளவு பின்னாடி தள்ளி வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் வெரி சிம்பிள் லாஜிக். முன்னாடி செக்ஷன் 10 அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலே வர ரூல்ஸில் இந்த ரூல்ஸ் கவர் ஆயிடுது.
இப்பயுமே இது செக்ஷன் 11ல தான் இருக்கு. அதாவது இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் ஸ்பெஷல் அலவன்ஸும் செக்ஷன் 11 ஆக்ட் 2025 படி. பட் அப்புறம் ஏன் பின்னாடி தள்ளி வருதுன்னு கேட்டா, செக்ஷன் 10ல என்னெல்லாம் எக்ஸம்ஷன் இருக்கோ அதை செக்ஷனுக்குள்ளே கொடுத்துருந்தாங்க. பட் செக்ஷன் 11ல வித்தியாசமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த செக்ஷனுக்குள்ள கொடுக்காம தனியா ஸ்கெடியூலா கொடுத்துருக்காங்க. ஸ்கெடியூல் 3, 4, 5, 6 இந்த ஸ்கெடியூலுக்குள்ள எதெல்லாம் எக்ஸம்ஷனோ கவர் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கெடியூல் 3ல தான் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸும் ஸ்பெஷல் அலவன்ஸும் கவர் ஆகுது. ஸ்கெடியூல்ஸுங்கிறது எங்க வரும்? ஆக்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி வர்றதான் ஸ்கெடியூல்ஸ் இல்லையா? அப்போ அந்த ஸ்கெடியூல்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து தே ஆர் புஷிங் இட் டு ரூல்ஸ்ல என்ன மாறிடுது, அதையும் பின்னாடி தள்ளிடுறாங்க. ஸோ அதனால தான் 279, 280 தள்ளி போயிடுது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் வை இட் இஸ் பிகைண்ட். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் தான் வந்து ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சொன்னோம் அப்படின்னா, எப்படி ப்ரொவிஷன் மாறி இருக்கு, வேர்டிங்ஸ் என்ன மாறி இருக்கு, இன்டர்பிரேஷன் என்ன மாறி இருக்கு, ப்ரொவிஷன்ஸே ஏதாவது மாறி இருக்கா, இதெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். இன்ஃபேக்ட் நம்ம இந்த 5 செக்ஷனுக்கும் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது 15, 16, 17, 18, 19. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷன் 15 பத்தி பார்ப்போம். செக்ஷன் 15ங்கிறது வெரி பேசிக் செக்ஷன். இன்கம் டேக்ஸ்ல இருக்கக்கூடிய சேலரியோட சார்ஜிங் செக்ஷன். அதாவது சேலரினா டாக்ஸபிள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது, டியூ ஆர் ரிசிப்ட் பேசிஸ் விச் எவர் இஸ் இயர்லியர் அப்படிங்கிறதுல சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து 15ல வந்து எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, 15(1)ல ஒரு 3 ஐட்டம்ஸாக கொடுத்துருந்தாங்க, ஏபிசி. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஏ மட்டும் எடுத்திருக்கேன். எனி சேலரி டியூ ஃப்ரம் அன் எம்ப்ளாயர் or a formal employer to an assessee in the previous year whether paid or not. இதுல ரெண்டு வேர்டை நான் ப்ளூல ஹைலைட் பண்ணியிருக்கேன். நம்மளோட கலர் கோடிங் என்ன அப்படின்னா, ப்ளூல இருக்கு அப்படின்னா அது ஆக்ட் 1961 ஓடது, ஆரஞ்சில் இருக்குன்னா அது 2025ல புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்குது. ஸோ இப்போ 1961ல என்ன வேர்டு இருக்கு? ஃபார்மல் எம்ப்ளாயர் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கு, ப்ரீவியஸ் இயர்ங்கிற ஒரு வேர்டு இருக்கு. இது ரெண்டும் என்னவாக போகுது, தட் இஸ் 2025ல என்னவாக போகுது? செக்ஷன் நம்பர் சேம் 15, சப்செக்ஷன் 1 தான், கிளாஸ் ஏ தான், எல்லாமே மாறல. என்ன மாறி இருக்கு? எனி சேலரி டியூ ஃப்ரம் அன் எம்ப்ளாயர் ஆர் ஃபார்மல் எம்ப்ளாயர் காணாம போயிடுச்சு, தே ஹவ் ரிமூவ்ட் இட். டு அன் அசஸி இன் த டாக்ஸ் இயர் வெதர் பெய்ட் ஆர் நாட். ப்ரீவியஸ் இயர் டாக்ஸ் இயரா மாறி இருக்கு. இது பை நவ் நீங்க ஆல்ரெடி நிறைய தடவை கேட்டிருந்திருப்பீங்க. தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் ஹஸ் நவ் பிகம் டாக்ஸ் இயர். ஸோ நோ மோர் ப்ரீவியஸ் இயர், நோ மோர் அசஸ்மெண்ட் இயர், ஒரு சிங்கிள் கான்செப்ட் தான் டாக்ஸ் இயர். அப்பாடின்னு இருந்துச்சு இல்லையா? கன்ஃபியூஷன் இல்லாம, குழப்படி இல்லாம சிம்பிளா இனிமே எல்லாரும் we are going to call it as tax year only. ஸோ இந்த டாக்ஸ் இயர் எங்கெல்லாம் ப்ரீவியஸ் இயர் வேர்டு வந்திருக்கோ டாக்ஸ் இயர்னு ரெஃபர் பண்ண போறாங்க. எங்கெல்லாம் அசஸ்மெண்ட் இயர் இருக்கோ டாக்ஸ் இயரை வச்சு அதை ரீடிஃபைன் பண்ண போறாங்க. ஸோ இப்படி தான் மாறி இருக்க போது. சரி, ஃபார்மர் எம்ப்ளாயர் என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, இந்த ஏபிசி மூணுலையுமே இந்த ஃபார்மர் எம்ப்ளாயருங்கிற வேர்டு இருந்துச்சு. தட் இஸ் எம்ப்ளாயர் ஆர் ஃபார்மர் எம்ப்ளாயர்னு இருந்துச்சு. ஒவ்வொரு ஐட்டத்துலையும் போயிட்டு ஃபார்மர் எம்ப்ளாயர்னு திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செக்ஷன் 15 சப்செக்ஷன் 2 இதுல ஒரு தனி ஐட்டமா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க? ஃபார் த பர்பஸ் ஆஃப் சப்செக்ஷன் 1 எம்ப்ளாயர் இன்க்ளூட்ஸ் ஃபார்மர் எம்ப்ளாயர். இந்த வேர்டிங் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் இன்க்ளூட்ஸ் ஃபார்மர் எம்ப்ளாயர். ஸோ ரொம்ப கிளியரா என்ன சொல்றாங்க, மேல எங்கெல்லாம் நீ எம்ப்ளாயர் பார்த்தியோ அது வெறும் எம்ப்ளாயர் கிடையாது, இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃபார்மர் எம்ப்ளாயர் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. அப்போ மீனிங் மாறல, முன்னாடியும் அதே மீனிங் தான், இப்பயும் அதே மீனிங் தான். பட் சிம்பிளிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஃபார்மர் எம்ப்ளாயரை தூக்கி தனியா 15(2)ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த வேர்ட் பிளே மாறி இருக்கிறது. சரி, இன்னொரு வேர்ட் பிளே பார்க்கலாம். ஆக்ட் 1961ல எக்ஸ்பிளனேஷன் 1ல for the removal of doubts it is hereby declared that where any salary paid in advance is included in the total income of any person for any previous year, it shall not be included again in the total income of the person when the salary becomes due. ரொம்ப சிம்பிளா என்ன சொல்றாங்கன்னா, salary due basisல taxable ஆயிருந்தா ரிசிப்ட் பேசிஸ்ல டாக்ஸ் பண்ணக்கூடாது, ரிசிப்ட்ல டாக்ஸ் பண்ணியிருந்தா டியூல பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, திருப்பியும் டாக்ஸ் பண்ணக்கூடாது, சேம் இன்கம் திருப்பி பண்ணக்கூடாது. இதை வந்து எக்ஸ்பிளனேஷனா கொடுத்துருக்காங்க. நம்ம புது இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல ஒன்று என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப எல்லாரும் ஒரு ஒன் ஆஃப் த பிரைம் அப்ஜெக்டிவ் என்ன சொன்னாங்கன்னா, இனிமே எக்ஸ்பிளனேஷன் ப்ரோவிசோஸே கிடையாது. அப்ப காணாம போயிடுச்சா? கிடையவே கிடையாதான்னு கேட்டா சத்தியமா இல்லைங்க, அப்படியே தான் இருக்கு. ஆனா என்னவா இருக்குன்னா, அது இனிமே நம்ம எக்ஸ்பிளனேஷன் சொல்ல மாட்டோம், ப்ரோவிசோன்னு சொல்ல மாட்டோம். அதுக்கு பதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சப்செக்ஷனாவோ கிளாஸாவோ நோட்ஸாவோ ஒரு ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இது பர்டிகுலர்ல பார்த்தீங்கன்னா, ஃபார் த ரிமூவல் ஆஃப் டவுட்ஸ் இட் இஸ் ஹியர்பை டிக்ளேர் தட் வேர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன். இந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு கிளாரிஃபிகேஷனா கொடுத்தது தான் எக்ஸ்பிளனேஷன் 1. இதை 2025ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15(3)ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கிளாரிஃபிகேஷனா இருந்தது இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டா மாறிடுச்சு.
ஸோ நோ மோர் கிளாரிஃபிகேஷன், இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுதான் அதோட ஷிஃப்ட். என்ன ஷிஃப்ட் அப்படின்னா இந்த எந்த வேர்டையுமே கொண்டு வரல, அந்த கிளாரிஃபிகேஷன் ரிலேட்டடான எந்த வேர்டையுமே கொண்டு வரல. டைரக்டாக எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க, இஃப் எனி சேலரி இஸ் பெய்டு இன் அட்வான்ஸ், அதாவது ரிசிப்ட் பேசிஸில் நான் டேக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த டேக்ஸ் இயரில் டேக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் டேக்ஸ் இயர் ப்ரீவியஸ் இயருங்கிறது இனிமே இருக்காது, அதனால டேக்ஸ் இயர். ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் தட் இல்லையா, ஏன்னா இட்ஸ் வெரி கிளியர். ப்ரீவியஸ் இயர் இருந்த எல்லா இடமும் டேக்ஸ் இயராக மாறி இருக்கும். இட் ஷல் நாட் பி இன்க்ளூடட் அகைன் இந்த டோட்டல் இன்கம் ஆஃப், இது ஒரு சின்ன சேஞ்ச், ஆஃப் தேவை ரிமூவ் பண்ணிட்டு சச் பர்சன் போட்டிருக்காங்க when the salary becomes due, ரைட். இப்போ இங்கே த வந்து சச் பர்சனாக மாறி இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த பாசிபிள் ரீசன் என்னவா இருக்கலாம்னா தனாலும் அந்த பர்சன் தான். பட் இந்த சச் பர்சன் அப்படிங்கும்போது இன்னும் வெரி ஸ்பெசிஃபிக். 15ல் என்ன பர்சன் சொல்லியிருக்கேனோ அதே பர்சனை தான் இங்கேயும் சொல்கிறேன். அப்போது ஐ எம் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் தட் பர்சன். ஸோ அதான் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் ஆஃப் வேர்ட் அகைன். தேவை தூக்கிட்டு சச் பர்சன் அப்படிங்கிறது இன்னும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி, ஒரு ஆம்பிகஸாக இல்லாமல் இருக்கிறதுக்காக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த சேஞ்ச் தட் தே ஹவ் brought in செக்ஷன் 15ல் சார்ஜிங் செக்ஷன். சரி, நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். செக்ஷன் நம்பர் 16, இன்கம் ஃப்ரம் சேலரி. முன்னாடி இது என்னவா இருந்துச்சு, 17 clause 1ல் சேலரி பற்றி டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அப்போது சேலரி அப்படிங்கிறதுல வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் கொடுத்துருப்பாங்க, ஒரு லார்ஜ் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம். அதில் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம் வேஜஸ் இருக்குது, ஆன்யூட்டி இருக்குது, யுவர் போனஸ் இருக்குது, கிராஜுவிட்டி, ஃபீஸ், கமிஷன், இது எல்லாமே இஸ் கவர்ட் இயர், ரைட். அப்போது இதில் வந்து என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, லுக் அட் திஸ் ஆரஞ்ச் பாக்ஸ். இந்த ஆரஞ்ச் பாக்ஸ் என்ன பண்ணுது, 3 ஐட்டமா இருக்கு இல்லையா, எனி ஃபீஸ் ஆர் கமிஷன், பெர்க்யூசிட்ஸ், அப்புறம் ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி இன் அடிஷன் டு எனி சேலரி ஆர் வேஜஸ் அப்படின்னு இருக்கு. இது 1961ல் எப்படி இருந்துச்சுன்னா, எனி ஃபீஸ் ஆர் கமிஷன் ஆர் பெர்க்யூசிட்ஸ் ஆர் ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆர் இன் அடிஷன் டு எனி சேலரி இன் வேஜஸ் அப்படிங்கிறது ஒரு லைன் ஐட்டமாக கொடுத்துருந்தாங்க, ஆர் வச்சு பிரிச்சிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதுக்கு இவ்வளோ பெரிய லைனை சின்னதாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு they have removed it and made it as 3 different items, DEF அப்படிங்கிறதுல split பண்ணி Act 2025 ரெஃபர் பண்ணிருக்காங்க. So this is one of the change also that they have brought in with respect to section 16 revamp பண்ணும்போது ஒரு லாங் லைனை வந்து பிரித்து 3 லைன் ஐட்டம்ஸாக பிரிச்சுட்டாங்க. ஸோ தட்ஸ் சேஞ்ச். அதர்வைஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச். அதே பிஎஃப், அதே கான்ட்ரிபியூஷன் டு ஆர்பிஎஃப், அதே அக்னிவீர் கார்பஸ் ஃபண்ட், அதே நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். ஸோ எதெல்லாம் செக்ஷன் 17(1)ல் இருந்துச்சோ அது அப்படியே இருக்கு, அப்படியே, அதாவது கொஞ்சம் கூட ஒரு சேஞ்ச் இல்லாமல் அப்படியே இருக்கு. ஸோ தட்ஸ் வை வி ஹவ் செட் தட் தெர் இஸ் நோ சேஞ்சஸ் அட் ஆல். ஸோ இது ஒன்று தான் சின்ன திங். Before we move on to section 17, இன்னொரு சின்ன சேஞ்சை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். தட் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் பார்ட் அப்படின்னு போட்டிருக்கல. இதே ஆரஞ்சில் போட்டிருக்கேன் அப்படின்னா, முன்னாடி ஆக்ட் 1961ல் இட் ஆக்சுவலி செட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 15, 16, 17 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது சேலரியோட 3 செக்ஷனுக்கும் சேலரினா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருந்தாங்க எங்க 17(1)ல். அப்போ இப்போ என்ன அப்படின்னா 5 செக்ஷனாக மாறிடுச்சுல. ஸோ இப்போ போயிட்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் செக்ஷன் 15, 16, 17, 18, 19 அப்படின்னு லிஸ்ட்டை பெருசு பண்ணாமல் சிம்பிளாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஃபார் திஸ் பார்ட். சரி, இந்த பார்ட்னா என்ன அப்படின்னு கேட்டால் ஆக்ட் 1961ல் ஹெட்டிங்னு இருந்துச்சு. ஸோ இப்போது ஹெட்டிங் ஏ தான் என்ன அப்படின்னா சேலரி அப்படிங்கிற சாப்டரை பற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து ஹெட்டிங் ஏ அப்படின்னு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பார்ட் ஏ அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த பார்ட் ஏல இருக்கிறது எல்லாமே சேலரிஸ் ரிலேட்டடாக. அப்போ சேலரி சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே சேலரினா இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்டோட மீனிங். ஸோ இதுதான் வந்து தே ஹவ் டன் திஸ் இன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் திஸ் பார்ட் அப்படின்னு. ஓகே, ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு 17(2). அதாவது ஆக்ட் 1961ல் செக்ஷன் 17 clause 2 அப்படிங்கிறது பெர்க்யூசிட்ஸ் பற்றினது. பட் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அதை செக்ஷன் 17ல் மூவ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் குழப்படி இல்லை, 17(2) has become 17 அப்படின்னா கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் we have to get used to this, no other way. ஸோ இப்போ ஆக்ட் 1961ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 17(2)(2) ஆக்ட் 1961ல் 17 clause 2ங்கிறது பெர்க்யூசிட்ஸ் ரிலேட்டடாக. அதில் ஒன் ஆஃப் த ஐட்டம் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதில் செகண்ட் ஐட்டம் வந்து த வேல்யூ ஆஃப் எனி அகாமடேஷன் ப்ரொவைடட் டு த அசஸி பை இஸ் எம்ப்ளாயர் அட் அ கன்செஷனல் ரேட். அதாவது இதில் 1 என்ன அப்படின்னா ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், 2 என்ன கன்செஷனல் அகாமடேஷன் அப்படிங்கிறாங்க. சரி, கன்செஷனல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷனாக கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாரிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் எவர் இஸ் த எக்ஸீட்ஸ் த ரெண்ட் ரிகவர்ட் ஃப்ரம் ஆர் பேயபிள் பை த அசஸி. அதாவது
இப்போ ஒரு 10,000 rupees ரெண்ட் அப்படின்னா 6,000 எம்ப்ளாயிட்ட இருந்து வாங்கிட்டாங்கன்னா பேலன்ஸ் 4,000 மட்டும் தான் நீ பெர்க்யூசிட்டா எடுத்துக்கணும். இதை தான் என்ன சொன்னாங்க, கன்செஷனல் ரெண்ட்னு சொல்றாங்க. ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இந்த ஃபார்முலா, இந்த கால்குலேஷன் கொடுத்துருக்கிறது எங்க கொடுத்துருக்கு, எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ 2025 என்ன பண்ணிருக்காங்கன்னா செக்ஷன் 17 கிளாஸ் 1 செக்ஷன் 17 சப்செக்ஷன் 1ல கிளாஸ் B ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இங்கேயுமே என்ன, கிளாஸ் A வந்து ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், கிளாஸ் B என்னது, the value of any accommodation computed in such manner. இந்த computed in such manner as may be prescribedங்கிறது வந்து முன்னாடி ரூல் 3, that is 1961ல ரூல் 3, 2025ல ரூல் 15 அதான் சேஞ்ச். ஸோ computed as prescribed, அதை பத்தி நம்ம அப்புறம் we will discuss. Provided to the assessee by his employer at a concessional rate which is in excess of rent recoverable. அங்கேயே கவர் பண்ணிடுறாங்க. இதுக்கு போய் ஒரு தனியாக ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்காம செக்ஷனுக்குள்ளே அந்த பி கிளாஸ்க்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, கன்செஷன்லாம் என்னங்கிறதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. ஸோ ஐ நீட் நாட் ரன் த்ரூ another clarification to understand this. அதான் வந்து ஆக்ட் 2025ல சேஞ்ச். ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க, கம்பைன் பண்ணிட்டாங்க. கிளாஸ் 2வையும் அதோட எக்ஸ்பிளனேஷனையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. சரி, இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் எப்படி வேர்ட் பிளே மாறி இருக்குன்ட்டு. ஆக்ட் 1961ல 17 கிளாஸ் 2 சப் கிளாஸ் 8 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the value of any other fringe benefit or amenity as may be prescribed. சரி, இந்த fringe அப்படிங்கிற வேர்ட் வந்து என்ன மீனிங் அப்படின்னு கேட்டால், செக்ஷன் 115W சீரீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எல்லாமே என்னன்னா ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ் அப்படின்னு ஒரு டேக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஒரு 2 வருஷத்துல ஓடி போயிடுச்சு அந்த டேக்ஸ். இட் வாஸ் நாட் அட் ஆல் தேர். ஐ திங்க் இட் வாஸ் தேர் ஃபார் ஒரு 2-3 இயர்ஸ்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 115W சீரீஸ் இருக்குல்ல, அந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸ், இட்ஸ் நோ மோர் தேர். அப்போ அந்த டேர்ம் மட்டும் இன்னும் நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஃப்ரிஞ்ச் அப்படிங்கிற வேர்டை மட்டும் நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ ஆக்ட் 2025 என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட் டேக்ஸே இல்லை, அந்த ஃப்ரிஞ்ச் மட்டும் எதுக்கு அப்படின்னு சொல்லி they have removed the word fringe. No other change. அப்போ இந்த பர்டிகுலர் கிளாஸ்ல என்னங்க வருது, 17 சப்செக்ஷன் 1ல கிளாஸ் ஈல என்ன சொல்றாங்க, the value of any benefit, அவ்வளோதான். ஃப்ரிஞ்ச் வேர்டை மட்டும் தூக்கிட்டு ரெஸ்ட் ஆல் ஆர் ரிமைன்ஸ் சேம். இப்படி தான் சின்ன சின்ன சேஞ்சாக செக்ஷன் பெர்க்யூசிட்ஸ்லையும் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நவ் வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கேட்டகரி வித்தின் பெர்க்யூசிட்ஸ் இட்செல்ஃப். அதாவது செக்ஷன் 17 புது செக்ஷன் 17ல பெர்க்யூசிட்ஸ்ல நெக்ஸ்ட் கேட்டகரி. இது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாட் ட்ரீட்டட் ஆஸ் பெர்க்யூசிட்ஸ். ஆக்ட் 1961ல இது என்னவா கவர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ப்ரொவிசோவா கவர் பண்ணியிருந்தாங்க. அதாவது செக்ஷன் 17 சப்செக்ஷன், தட் இஸ் 17 கிளாஸ் 2ல ப்ரொவிசோல என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எதெல்லாம் பெர்க்யூசிட்ல லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 17 சப்செக்ஷன் 2 ஒரு அடிஷ்னல் சப்செக்ஷன்ல ப்ரொவிசோ கிடையாது இல்லை. ஸோ அதை வந்து அப்படியே சப்செக்ஷனுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. அப்படியே நாட் மச் சேஞ்ச். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாயர் ஹாஸ்பிட்டல் நடத்தினா பெர்க்யூசிட் இல்லை அப்படிங்கிறது முன்னாடி 1 இருந்துச்சு, இப்போ ஏ. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையோ இல்லை அப்ரூவ்ட் ஹாஸ்பிட்டலில் ப்ரிஸ்கிரைப் டிசீஸோ பண்ணால் 2 இருந்தது, இப்போ பி. COVID-19, ஐ வில் கம் பேக் டு திஸ். எம்ப்ளாயி அப்ரூவ்ட் ஸ்கீமுக்காக மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தால் முன்னாடி 3, இப்போ சி. எம்ப்ளாயி ஃபேமிலி இன்சூரன்ஸ் 80Dல கவர் ஆகக்கூடியது. 80D இஸ் டிடக்ஷன் ஆன் மெடிக்கல் இன்சூரன்ஸ். இப்போ அதோட செக்ஷன் நம்பர் இஸ் கோயிங் டு பி 126. அப்போ 126ல கவர் ஆயிருந்தா டி, 80Dல இருந்தது 4. அதே தான் ABCD கூட மாறல பாருங்க, 1 2 3 4. அவுட் சைட் இந்தியா எம்ப்ளாயர் ஸ்பெண்ட். ஸோ அவுட் சைட் இந்தியாவில் எம்ப்ளாயர் ஸ்பெண்ட் பண்ணால் அது கிளாஸ் 6ஆகவும், எம்ப்ளாயி ஸ்பெண்ட் பண்ணால் 7ஆகவும் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை கம்பைன் பண்ணி மொத்தமாக எஃப் அப்படின்னு, யார் ஸ்பெண்ட் பண்ணால் என்னப்பா, ஃபைனலாக எம்ப்ளாயர் தானே ஸ்பெண்ட் பண்ணுறாரு, இதுக்கு எதுக்கு ஒரு தனித்தனி கிளாஸ் அப்படின்னு சொல்லி அதை கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எம்ப்ளாயியோடதில் ஒரு சின்ன லிமிட் இருந்தது, irrelevant ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னா, காமனாக சேம் கண்டிஷன்ஸ் ஃபார் எம்ப்ளாயர் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் அதே தான், எம்ப்ளாயி ஸ்பெண்ட் பண்ணி எம்ப்ளாயர் ரீஇம்பர்ஸ் பண்ணியிருந்தாலும் அதே லாஜிக் தான். தெர் இஸ் நோ சேஞ்ச் அப்படிங்கிறத ஒரே கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க, எஃப்ல கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட், ஐ டோல்ட் யூ COVID-19 பற்றி பேசுகிறேன். COVID-19 வந்து இப்போ 6 வருஷம் ஆச்சு. இனிமேயும் போய் கோவிடுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணேன், கிவ் மீ எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, இட் இஸ் ரிடண்டன்ட். ஸோ இனிமே கோவிடுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணால் பெர்க்யூசிட்டா இல்லையான்னு கேட்டால் இட் பிகம்ஸ் அ பெர்க்யூசிட் பிகாஸ் இட் இஸ் நாட் அ ப்ரிஸ்கிரைப்ட் டிசீஸ். அப்போது ஆட்டோமேட்டிக்காக இட் வில் பி கம்மிங் அண்டர் த கான்செப்ட் ஆஃப் COVID-19 will become a taxable perquisite. அதனால தான் வந்து இங்கே வந்து அதை கொண்டு வரல. ஸோ இட் இஸ் ரிடண்டன்ட். சரி, மூவிங் ஆன். ஒரு புது ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க. எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா, எங்கேருந்தும் கொண்டு வரல. 17 கிளாஸ் 2ல
3 சப் கிளாஸ் 3ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா வெஹிக்கிள் ஜேர்னி வந்து பெர்க்யூசிட் கிடையாது. எப்போ அப்படின்னா வீட்டுக்கும் ஆஃபீஸ்க்கும் இல்லை வீட்டுக்கும் கிளைண்ட் பிளேஸ்க்கும் இல்லை வீட்டுக்கும் வேலை சம்மந்தமாக ஏதாவது ஒரு இடத்துக்கும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கிற அந்த ட்ராவல் டூ அண்ட் ஃப்ரோ ட்ராவல் வந்து பெர்க்யூசிட் கிடையாதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளனேஷனில் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 17(2)ல தானே சொல்லியிருக்கேன் எதெல்லாம் பெர்க்யூசிட் இல்லைன்னு, இதை மட்டும் எதுக்கு தனியாக சொல்லணும் அப்படின்ட்டு அதையும் கொண்டு வந்து பெர்க்யூசிட்ஸோட சேர்த்துட்டாங்க. தட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் பெர்க்யூசிட்ஸோட 17(2)ல கொண்டு வந்து 6 ஐட்டமை லிஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்கே 17(2)ல லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து நாட் ட்ரீட்டட் அஸ் பெர்க்யூசிட்ஸோட லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட் டெஃபினிஷன். இந்த ஆக்ட் 2025ல ஒன்று ரொம்ப சூப்பராக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஸ்வலாக இன்கம் டேக்ஸ் ஆக்டில் எடுத்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் வந்து செதறி கிடக்கும் அக்ராஸ் ஆக்ட், எங்கெங்கேயோ கிடக்கும். ஒரே செக்ஷனுக்குள்ளே 2-3 இடத்துல கூட டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்கும். அப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினிஷன் எல்லாத்தையும் ஒரு இடத்துல குமிச்சு வச்சுருக்காங்க. அப்போ பெர்க்யூசிட்ஸ் ரிலேட்டடான டெஃபினிஷன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 17(4) அப்படிங்கிற ஒரு சப்செக்ஷனுக்குள்ள தே given all the definitions relating to perquisitesக்காக மட்டும். முன்னாடி எங்க இருந்திருக்கு எக்ஸ்பிளனேஷன் டி, எக்ஸ்பிளனேஷன் 2, எக்ஸ்பிளனேஷன் 3ன்னு சொல்லி வேற வேற இடங்கள்ல இந்த டெஃபினிஷன் இருந்தது. எல்லாத்தையுமே 4ல ABCDEFGHன்னு சொல்லி ஒரு 8 டெஃபினிஷனும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க, தனித்தனியாக இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, ஃபேமிலி, கிராஸ் டோட்டல் இன்கம், ஹாஸ்பிட்டல், ஆப்ஷன், இது எல்லாமே இதில் லிஸ்ட் பண்ணியிருக்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா they have brought it into one single category. டெஃபினிஷன் மாறலை, அதே டெஃபினிஷன் இங்கே இருந்தது அங்கே கொண்டு போய் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஸோ 17(4)ல they have moved everything. So everything is grouped here, right? So அதான் simple movement, simplification. That is all about your Act 2025. சரி, நெக்ஸ்ட் புது செக்ஷன் நம்பர் 18, பழைய செக்ஷன் நம்பர் 17 கிளாஸ் 3. என்ன செக்ஷன் இது? ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரி. இதில் எந்த சேஞ்சும் இல்லை, ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் சேஞ்ச் தான். என்னன்னு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா முன்னாடி வந்து இதெல்லாம் ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரியில் கிடையாது அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸப்ஷன் லிஸ்ட்டில் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிராஜுவிட்டி, பென்ஷன், ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், பிஎஃப் கான்ட்ரிபியூஷன், பிஎஃப் வித்ட்ராயல், ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டி, சூப்பர் ஆனுவேஷன் அண்ட் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் 3 இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. எதை கிராஜுவிட்டி, பென்ஷன், ரிட்ரென்ச்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பேலன்ஸை மட்டும் அப்படியே ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஏன், எதனால ரிமூவ் பண்ணியிருக்கான்னு கேட்டால் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. என்ன அப்படின்னா இது எல்லாமே முன்னாடி எங்கே இருந்துச்சு? செக்ஷன் 10ல இருந்துச்சு. இப்போ செக்ஷன் 10ல இதெல்லாம் மட்டும்தான் இருக்கு, இது 3 இல்லை. ஸோ கிராஜுவிட்டி, பென்ஷன், லீவ் என்கேஷ்மெண்ட் என்னவாயிருச்சு? டிடக்ஷன்ஸ் அண்ட் செக்ஷன் 19 கொண்டு போயிட்டாங்க. நோ மோர் அன் எக்ஸம்ஷன். ஸோ அதனால இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் திஸ் எக்ஸப்ஷன் லிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செக்ஷன் 19, அதாவது புது செக்ஷன் ஆன் டிடக்ஷன். பழைய செக்ஷன் வந்து செக்ஷன் 16. ரொம்ப டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கணும்னா 3 டிடக்ஷன் தான் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ், இது 3 தான் செக்ஷன் 16ல இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா செக்ஷன் 19ல இந்த 3 தவிர there are few more items. ஃபர்ஸ்ட் இந்த 3 பார்த்துருவோம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேபிள் சீரியல் நம்பர் 2. இது என்ன டேபிள் அப்படின்னா அகைன் ஆக்ட் 2025ல ஒன் ஆஃப் த விஷயங்கள் என்ன அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து டேபிளாகவும் ஃபார்முலாவாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சீரியல் நம்பர் 2ல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து சீரியல் நம்பர் 1ல வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸை வந்து இங்கே ரிமூவ் பண்ணிட்டாங்க. தட் இஸ் டிடக்ஷன் இஸ் நாட் தேர். யாருக்கு இருந்துச்சு இந்த டிடக்ஷன்? கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும். இனிமே இட் இஸ் டாக்ஸபிள் ஃபார் எவ்ரி ஒன். சிம்பிள் சேஞ்ச் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ். நம்ம ப்ரொஃபஷனல் டேக்ஸ் போக வேற என்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க? கிராஜுவிட்டி, பென்ஷன், ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் அண்ட் லீவ் சேலரி, இது எல்லாமே வந்து 19 டிடக்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸம்ஷன் இல்லாம டிடக்ஷன்ஸா மாத்திருக்காங்க. இதுல இந்த கிராஜுவிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு 3 டைப் ஆஃப் கிராஜுவிட்டி இருந்துச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தாங்கன்னா டெத் கம் கிராஜுவிட்டி, டெத் கம் பர்பஸ்க்காக வாங்குறது. அப்புறம் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய், இது ரெண்டும் ஒன்னா கவர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட், நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இது 4. ஸோ டெத்துக்கு ஒன்று, ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒன்று, அதாவது செலக்டட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒன்று, தென் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட், நாட் கவர்ட் அண்டர் கிராஜுவிட்டி ஆக்ட்னு 3, 4, 5, 6. பென்ஷன் 3 இருந்துச்சு. தட் இஸ் அகைன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், தட் இஸ் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாய்க்கு டாக்ஸபிள் கிடையாது, கம்யூட்டட், அன்கம்யூட்டட், அது வந்து 7, 8, 9. ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் 2 கேட்டகரி, 10 and 11.
வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஒரே கேட்டகரி தான், இப்போ வந்து சீரியல் நம்பர் 12. லீவ் சேலரி வந்து 2 கேட்டகரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ அது இப்போ 13 and 14 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளாஸ் 10 செக்ஷன் 10 இருந்தது, செக்ஷன் 10 இந்த கிளாஸஸ்ல இருந்ததை கொண்டு போய் செக்ஷன் 19 பிளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னா இட் இஸ் நோ மோர் அன் எக்ஸம்ஷன், இட் இஸ் எ டிடக்ஷன். ஸோ இப்போ இது ரிலவெண்ட்டாக நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். இப்போ கிராஜுவிட்டி பற்றி கொஞ்சம் கண்டிஷன்ஸ் இருக்கும், விஆர்எஸ்க்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காமனாக கொண்டு வந்து செக்ஷன் 19 சப்செக்ஷன் 2 இந்த எல்லா டிடக்ஷன்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை வந்து அங்கே கொண்டு போய் பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சேம் கண்டிஷன்ஸ், நத்திங் ஹஸ் சேஞ்ச், ஜஸ்ட் தட் முன்னாடி செக்ஷன் 10 கிராஜுவிட்டி பற்றி இருந்தது வந்து இப்போ தே ஹவ் கிவன் இட் அண்டர் 19(2). அதே மாதிரி தான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டுக்கும் 10(10)(c) இருந்ததை இப்போ கொண்டு வந்து தே ஹவ் பிளேஸ்ட் இட் அண்டர் 19(2). ஸோ இதுதான் சேஞ்ச், தெர் இஸ் நத்திங் எல்ஸ் தட் ஹஸ் சேஞ்ச்ட். சரி, ஸோ தட் இஸ் டிடக்ஷன். ஸோ நவ் வி ஹவ் சீன் ஆல் த 5 செக்ஷன்ஸ், 15, 16, 17, 18, 19 பற்றி என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்த்தாச்சு. கடைசியாக அந்த டேபிளுங்கிறத வந்து எப்படி ட்ரா பண்ணியிருக்காங்க, எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ டிடக்ஷன்ஸோட டேபிள் வந்து 3 காலம். ஃபர்ஸ்ட் காலம் இஸ் சீரியல் நம்பர், செகண்ட் காலம் இஸ் நேச்சர், தேர்ட் காலம் இஸ் நம்மளோட ரிலவெண்ட் ரிலேட்டிங் டு அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன். ஸோ 3 பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் சீரியல் நம்பர் அஃப்கோர்ஸ் 1 to 14 வரைக்கும் இருக்குன்னு சொன்னோம். நேச்சர் ஆஃப் சம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் என்டையர் அமௌண்ட் இஸ் அலோட் அஸ் டிடக்ஷன் அப்படின்னு. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன் என்னன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் வந்து நமக்கு தெரியும் 2500 தான் மேக்ஸிமம் அலோட் அஸ் டிடக்ஷன். பட் ஆனால் இங்கே என்டையர் அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்களே, இந்த 2500 எங்கேருந்து வருது, இன்கம் டேக்ஸ் ஆக்டில் காணுமே அப்படின்னு கேட்டால் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் சொல்லலை. இந்த 2500 லிமிட் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. அந்த 2500 தாண்டி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லையும் 2500. ஸோ பிகாஸ் இட்ஸ் நாட் லீகலி வேலிட் 2500 மேலே கலெக்ட் பண்ணலாம், அதனால தான் இங்கே என்டையர் அமௌண்ட்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்டைரக்ட்லி இட் இஸ் 2500. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஓல்ட் ரெஜிமில் 50,000, நியூ ரெஜிமில் 75,000. நியூ ரெஜிமோட செக்ஷன் தான் 2021 which is 115 BAC is now 2021. டெத் கம் கிராஜுவிட்டி என்டையர் அமௌண்ட் இதே மாதிரி தான் 14 கவர் பண்ணியிருக்காங்க டேபிள்ஸாக. ஸோ இதோட 2 பார்ட் பார்த்து முடிச்சிட்டோம், அதாவது ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீவேம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ அலவன்ஸ் போகணும். இந்த அலவன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ரூல் 2BBயில் இருந்தது, இப்போ ரூல் 280 ஆயிருக்கு. இது என்ன மாறி இருக்கு அப்படின்னு கேட்டால் செக்ஷன் 10 கிளாஸ் 14 ஸ்பெஷல் அலவன்ஸ்னு நிறைய ஐட்டம் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இப்போ செக்ஷன் 11 ஸ்கெடியூல் 3க்கு மூவ் பண்ணிட்டாங்க. அதோட ரூல்ஸ் தான் வந்து ரூல் நம்பர் 280. அப்போ இந்த 280ல் அலவன்சஸை பற்றி கொடுத்துருக்காங்க. எதில் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் 2026. இல்லை நிறையா மோஸ்ட் ரெக்வயர்ட் சேஞ்சஸ், காலங்காலமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எஜுகேஷன் அலவன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். எவ்வளோ இருந்துச்சு, 100 per month per child, மேக்ஸிமம் ஆஃப் 2 children. அப்போது மொத்தமாகவே என்ன 2400 தான் மேக்ஸிமம் கிளைம் பண்ண முடியும். இன்றைக்கி இருக்கிற ஸ்கூல் ஃபீஸில் 2400ங்கிறது இஸ் நத்திங். ஸோ நவ் இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா தே ஹவ் நவ் மூவ் ஆன் டு 3000 per month up to 2 children. ஸோ அகைன் யூ ஆர் கோயிங் டு கெட் how much 72,000 வரைக்கும் மூவ் பண்ணலாம். ஸோ யூ ஆர் கோயிங் டு கெட் அன் அடிஷ்னல் பெனிஃபிட் ஆஃப் 69,600. அடுத்து ஹாஸ்டல் அலவன்ஸ் 300 இருந்தது வந்து இப்போ வந்து 9,000 மாறிடுச்சு. பிக் லீப் இல்லையா? இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 30 times மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது 9,000 per monthன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு பெர் சைல்டு 9,000, 1,08,000. அப்போ 2 சைல்டுக்கு ஐ வில் கெட் 2,16,000 which is giving me an extra benefit of 2,08,800. டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் பிளைண்ட், டெஃப், டம்ப், ஆர்த்தோபேடிக்லி ஹேண்டிகேப்டாக இருக்கவங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஃப்ளாட்டாக 3,200 இருந்துச்சு. இப்போ மெட்ரோ சிட்டிஸாக இருந்தால் 15,000, அதே அதர் சிட்டிஸ் இருந்தால் 8,000. டிஏவும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஏவை விட்டால் கூட, நான் டிஏங்கிறது நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு ரொம்ப கிடையாது. ஸோ டிஏவை ரிமூவ் பண்ணால் கூட யூ ஸ்டில் கெட் அ பெனிஃபிட் ஆஃப் 1.4 lakhs ஆர் 57,000 கிடைக்க போகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு பெரிய லீப். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த பெனிஃபிட் வந்து நியூ ரெஜிம்லேயே இருக்குது, ஓல்டு ரெஜிம்லேயே இருக்குது இந்த டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ். வேறஸ் இந்த சைல்டு எஜுகேஷன் ஹாஸ்டலோ ஒன்லி இன் த ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிமில் கிடையாது. அப்போ திஸ் பெனிஃபிட் யூ கேன் என்ஜாய் இன் நியூ ரெஜிம் ஆல்சோ. சரி, எம்ப்ளாயிஸ் இன் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இப்போ கரண்ட்லி ஆக்ட் 1961 இருந்தது என்ன அப்படின்னா 70% ஆஃப் த அலவன்ஸ் அப் டு 10,000 per month அப்படின்னு இருந்ததை இப்போ வந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுலேயுமே எனக்கு பெரிய பெனிஃபிட் கிடைக்குது இல்லையா? ஆஸ் அன் எம்ப்ளாயி, இஃப் ஐ எம் கெட்டிங் திஸ், ஐ எம் ஒர்க்கிங் இன் அ டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் ஐ வில் கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட்.
காம்பன்சேட்டரி அலவன்ஸ் ஃபீல்ட் ஏரியா மாடிஃபைட் ஏரியான்னு 2 கேட்டகரி இருந்துச்சு. 2600 1000 per month அப்படின்னு. இப்போ வந்து இதையுமே 13500 to 8000. ஸோ எல்லாமே தே ஹவ் ஆல்மோஸ்ட் 5 times 10 times 30 timesனு இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் இன்சர்ஜென்சி அலவன்ஸ். அதாவது இப்போ நம்ம பார்க்க போகிற அலவன்ஸ் என்ன அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவ்லி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு மட்டும். ஸோ கவுண்டர் இன்சர்ஜென்சி அலவன்ஸ் பார்த்தா முன்னாடி 3900 per month இருந்தது 22,000. ஸோ ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு நிறையா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட். இந்த ஸ்லைட் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நோட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா சேஞ்சஸ் இருக்கும், நிறையா ஹியூஜ் ரிலீஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஒன்லி இன் ஓல்ட் ரெஜிம். 2,17,200. அதே ஸ்பெஷல் அலவன்ஸ் ஹை ஆல்டிடியூடாக இருந்தால் முன்னாடி பார்த்தீங்கன்னா 800லேருந்து 1,600 வரைக்கும் டிபெண்டிங் அப்பான் த இது மாறுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இட் இஸ் 4,500 7,000 30,000 அப்படின்னு சொல்லி பிரித்து 41,280 or 3.5 lakhs வரைக்கும் எனக்கு பெனிஃபிட் கிடைக்க முடியும். இதை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா சொல்லி ஆகணும். இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உத்தரகண்ட், இந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா லடாக் இருந்துட்டு. இந்த 1961 ஆக்ட் பண்ணும்போது இந்த உத்தரகண்ட் கிடையாது, லடாக் கிடையாது, கரெக்டாக? அப்போது இப்போ கரண்ட்லி வந்திருக்க புது ஸ்டேட்ஸை ரெஃபர் பண்ணி அந்த ஜாகிரபிக்கலி அமெண்ட் பண்ணிட்டாங்க, அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ தே ஹவ் நவ் இன்க்ளூடட் இன்னைக்கு இருக்க ஜாகிரபி படி என்னென்ன ஸ்டேட்ஸோ என்னென்ன லொக்கேஷன்ஸோ அதை அப்கிரேட் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் காம்பன்சேட்டரி ஐ ஆக்டிவ் ஃபீல்ட் ஏரியா அலவன்ஸ் முன்னாடி 4,200 இருந்தது 22,000. ஐலாண்ட் அலவன்ஸ் முன்னாடி ஃப்ளாட்டாக ஐலாண்ட் அலவன்ஸ்னாலே 3,250 இருந்தது. இப்போ அது 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க, கேபிட்டல், டிஃபிகல்ட் ஏரியா, மோர் டிஃபிகல்ட் ஏரியாஸ் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பேசிக் சேலரியாக கொண்டு வராங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ளாட்டாக இல்லாமல். ஸோ 10%, 16%, 20%ன்னு இட்ஸ் கோயிங் அப் ஆஸ் இட்ஸ் மோர் டஃப் லொக்கேஷன்ஸ் அதை பொறுத்தவரை. ஸோ அப்போது சியாச்சன் அப்படிங்கிறது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இண்டிபெண்டன்ஸ் டே ஆகும்போது மட்டும் அந்த லொக்கேஷனை பற்றி கேள்விப்படுவோம், எவ்வளோ குளிர் இருக்குது, எவ்வளோ நடுங்குறாங்க, எவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிறாங்கன்ட்டு. அந்த லொக்கேஷனுக்கு முன்னாடி வந்து 7,000 per month கொடுத்துட்டு இருந்தாங்க. நவ் தே ஹவ் இன்க்ரீஸ் டு 42,500 per month. அப்போ an armed forces located in Siachen will be getting a benefit of 4,26,000 எக்ஸ்ட்ரா முன்னாடி இருந்ததோட. அப்போ அவ்வளோ பெரிய ரிலீஃப் வந்து இப்போ இதில் கொடுத்துருந்துருக்காங்க ஃபார் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு. நெக்ஸ்ட் இந்த அலவன்ஸ் ஒரு அலவன்ஸ் மட்டும் மைனிங்கில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி 800 இருந்ததை இப்போ 15% ஆஃப் பேசிக் சேலரியில் ஒரு ப்ரொப்போர்ஷனாக கொடுத்துட்டாங்க. ஸோ மைனிங்கில் இருக்கவங்களுக்கு வேரியபிளாக 15% ஆஃப் பேசிக்காக பெனிஃபிட் கிடைக்கிது. அது போக டஃப் லொக்கேஷன் ஒரு கேட்டகரி வச்சுட்டு 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. டஃப் லொக்கேஷன் 1, 2, 3 அப்படின்னு. இதுவும் முன்னாடி 200லேருந்து 1,300 வரைக்கும் இருந்தது. இப்போ 1,500, 4,500, 7,000 per month அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸ்கெடியூல் ட்ரைப் ரொம்ப காலமாக 200 per month இருந்தது, இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணி 1,500 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தே ஹவ் ஈக்குவேட்டட் வித் திஸ் டஃப் லொக்கேஷன் 3யோட ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் லீப் இன் அலவன்சஸ். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், எஜுகேஷன்லேருந்து ஹாஸ்டல்லேருந்து எல்லாத்துலேயுமே பிக் லீப் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் ஓல்டு ரெஜிம் எனக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்ப்போம். அஃப்கோர்ஸ் ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு டூ தட். அந்த ஒர்க்கிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் வில் see that in a separate வீடியோ. அடுத்து 1013A செக்ஷன் 10 கிளாஸ் 13A 1961 ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். அது வந்து ரூல் 2Aல டிஃபைன் பண்ணியிருந்தாங்க எக்ஸம்ஷன் மாடலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இட் ஹஸ் பீன் மூவ் டு செக்ஷன் 11. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி செக்ஷன் 11 அப்படிங்கிறது வந்து தே ஹவ் brought it into schedules. ஸோ ஸ்கெடியூல் 3ல சீரியல் நம்பர் 11ல் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸோட எக்ஸம்ஷன் எங்கே கொடுத்துருக்காங்க? 279ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்போ லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸம்ட். உங்களுக்கு தெரியும் 3 விஷயம்: ஆக்சுவல் HRA ரிசீட், ரெண்ட் பெய்டு மைனஸ் 10% ஆஃப் சேலரி, தேர்ட் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி. ஸோ இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சேலரிங்கிறது வந்து மெட்ரோஸ்னா 50 இருந்துச்சு, நான் மெட்ரோஸ்னா 40% இருந்துச்சு. இப்போ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே தான் 50-40 தான். பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சில லொக்கேஷன்ஸை வந்து 50க்கு கொண்டு போயிருக்காங்க. என்ன லொக்கேஷன்ஸ் அப்படின்னா ஹைதராபாத், பூனே, அகமதாபாத், பெங்களூர், இது எல்லாமே 50க்கு கொண்டு போயிருக்காங்க. அதாவது 40 இருந்தது 15 கொண்டு போயிருக்காங்க. மிச்ச எல்லா லொக்கேஷன்ஸ் மதுரையாக இருக்கலாம், கோயம்புத்தூராக இருக்கலாம், சேலமாக இருக்கலாம், ஈரோடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க 40% தான், 50 கிடையாது. 50ங்கிறது வந்து இந்த மேஜர் சிட்டிஸான ஹைதராபாத், பூனே, அகமதாபாத், பெங்களூர் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட்ஸ் அ பிக் சேஞ்ச். அஃப்கோர்ஸ் அங்கே ரெண்டல்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? சரி,
ஸோ இப்போ அலவன்ஸ் கவர் பண்ணிட்டோம், என்ன சேஞ்சுன்னு பார்த்தோம். 279 அண்ட் 280 ரூல் நம்பரில் அலவன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ கடைசி பார்ட் பெர்க்யூசிட்ஸில் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது. பெர்க்யூசிட்ஸ் வந்து முன்னாடி ரூல் நம்பர் 3, இப்போ வந்து ரூல் நம்பர் 15. இதான் ரூல் சேஞ்சு. இதில் என்ன மாறி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோட்டர் கார் ரிலேட்டடாக. மோட்டர் கார் அப்படின்னாலே வந்து நிறையா கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். யாரு காரு, யார் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா, இன்ஜின் கெப்பாசிட்டி என்ன, எதுக்காக நீ அந்த காரை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கிற மாதிரி ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு புது நம்பர்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஆஸ் அ பெர்க்யூசிட் ரிலேட்டடாக, மோட்டர் கார் ரிலேட்டடாக. அதில் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எம்ப்ளாயர் கார் ஓன் பண்ணியிருந்தா என்னன்னு தெரிஞ்சுப்போம். எம்ப்ளாயர் கார் ஓன் பண்ணியிருந்தா பர்சனலாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க, அஃபிஷியலாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா யார் ஸ்பெண்ட் பண்ணுறா, எம்ப்ளாயரா எம்ப்ளாயியா? எம்ப்ளாயர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, எம்ப்ளாயி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் சரி, காரோட கெப்பாசிட்டி இம்பார்ட்டன்ட். அதாவது இன்ஜின் கெப்பாசிட்டி அப் டு 1.6 லிட்டர் இன்ஜினாக இருந்தால் முன்னாடி 1800 இருந்தது, இப்போ 5000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ க்ளோஸ் டு 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அதே மோர் தேன் 1.6 லிட்டராக இருந்தால் முன்னாடி 2400 இருந்தது, இப்போ 7000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இட்ஸ் அகெயின் மோர் தேன் 3 டைம்ஸ். இந்த ரெண்டு கேஸ்லையுமே ஆர் நிறைய கேஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிரைவர் இருந்தால் எக்ஸ்ட்ரான்னு சொல்லியிருப்பாங்க. முன்னாடி டிரைவர் இருந்தால் 900ங்கிறது இப்போ வந்து 3000 பெர் மந்த்தாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சேஞ்ச் ஆயிருக்கு. சரி, ஒருவேளை எம்ப்ளாயி ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு கேட்டால் அப் டு 1.6 லிட்டராக இருந்தால் முன்னாடி 600 இருந்ததை இப்போ 2000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மோர் தேன் 1.6 லிட்டராக இருந்தால் 900 இருந்தது 3000 ஆயிருக்கு. அப்போ இதுவும் ஒரு மேஜர் ஷிஃப்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அஃபிஷியலாக யூஸ் பண்ணால் அஃப்கோர்ஸ் பெர்க்யூசிட் இல்லை. பர்சனலாக யூஸ் பண்ணியிருந்தா ரன்னிங் மெயின்டெனன்ஸ் சாஃபர் 10% ஆன் காஸ்ட் மைனஸ் ரிகவர்ட். இதை பற்றி நான் ஏன் இவ்வளோ வேகமாக சொல்கிறேன் அப்படின்னா இதில் எதுவும் சேஞ்ச் இல்லை. ஸோ தேர் இஸ் நத்திங் மச் ஐ கேன் எக்ஸ்பிளைன் ஆன் திஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எம்ப்ளாயி கார் வச்சுருந்தா என்ன அப்படின்னா அகெயின் அஃபிஷியல்னா நோ பெர்க்யூசிட், பர்சனல்னாலும் நோ பெர்க்யூசிட். ரெண்டு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணியிருந்தா எம்ப்ளாயர் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாருன்னா அப் டு 1.6 லிட்டராக இருந்தால் முன்னாடி என்ன இருந்துச்சுன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் 1800 பெர் மந்த்னு இருந்துச்சு. அந்த 1800ங்கிறது என்ன, இந்த கேஸில் நம்ம இங்கே பார்த்தது கரெக்டாக. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 1800 5000 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மோர் தேன் 1.6 லிட்டரானா முன்னாடி வந்து ஐ வாஸ் டூயிங் 2400. ஏன் 2400? பிகாஸ் இங்கே வந்து இட் வாஸ் 2400, இங்கே வந்து இட் வாஸ் 2400. இப்போ 2400 has become 7000. So I reduce 7000. அப்போ எம்ப்ளாயியோட காரை வந்து பெர்க்யூசிட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா பெனிஃபிட் கிடைக்க போகுது. அதே எம்ப்ளாயரோட காரை எம்ப்ளாயி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா டேக்ஸ் கட்ட போறாங்க. இதுதான் சேஞ்ச். எதனால? ரூல் 2026னால சேஞ்ச் ஆயிருக்குது. ஸோ காரே இல்லை வேற ஏதாவது ஆட்டோமோட்டிவ் அப்படின்னா இந்த ஒரு கேஸில் தான் இட் பிகம்ஸ் அ பெர்க்யூசிட். எந்த கேஸில்? ரெண்டு பர்பஸ், அஃபிஷியல் அண்ட் பர்சனல். எம்ப்ளாயர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போது முன்னாடி வந்து மைனஸ் 900 இருந்தது, இப்போ வந்து 3000 ஆக்கிட்டாங்க. இது இன்ஃபேக்ட் எங்கேருந்து ட்ராவ் ஆகுதுன்னா இங்கேருந்து ட்ராவ் ஆகுது. ரைட், எனி அதர் ஆட்டோமோட்டிவ்க்கு வந்து இட் இஸ் அகெயின் ட்ரான். ரைட், ஸோ இதெல்லாம் தான் பெர்க்யூசிட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இந்த மோட்டர் கார் பெர்க்யூசிட்டுக்கு அப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மற்ற பெர்க்யூசிட் என்னெல்லாம் சேஞ்ச் இருக்கோ அது மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ஃபெசிலிட்டி. எஜுகேஷன் ஃபெசிலிட்டி முன்னாடி வந்து எம்ப்ளாயரோட ஓன் ஸ்கூலாக இருந்தால் 1000 பெர் மந்த் பெர் சைல்டு வரைக்கும் அது பெர்க்யூசிட் கிடையாது. இப்போ அது 3 டைம்ஸ் 3000 பெர் மந்த். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு ஸ்கூல், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணால் இந்த ஸ்கூலில் எனக்கு என் குழந்தைக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கும் அப்படின்னா முன்னாடி அது வந்து 1000 பெர் மந்த் வரைக்கும் பெர்க்யூசிட் இல்லாமல் இருந்தது, இப்போ 3000 பெர் மந்த் ஆக்கிட்டாங்க. இது தவிர ஏதாவது எஜுகேஷன் ஃபெசிலிட்டியாக இருந்தால் நியர்பை ஸ்கூலில் என்ன சார்ஜஸோ அதுதான் பெர்க்யூசிட் மைனஸ் ரிகவர்ட். அதில் எதுவும் சேஞ்ச் கிடையாது. சரி, இது எஜுகேஷன். அடுத்து லோன், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ கன்செஷனல் லோன் அப்படிங்கிறது வந்து என்னோட எம்ப்ளாய்க்கு ஒரு லோன் கொடுத்துருக்காரு அப்படின்னா தென் தட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ பெர்க்யூசிட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் தட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். இப்போ அது என்ன சொல்லியிருந்தாங்க 1961 ஆக்ட் ஆர் ரூல்ஸ் 1962 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா whatever is spent given as loan up to 20,000 was not a perquisite அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 20,000 2 lakhs இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 10 டைம்ஸ். ஸோ 2 lakhs வரைக்கும் அந்த கம்பெனி எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு லோன் கொடுத்துருந்தா அது பெர்க்யூசிட் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, இன்ட்ரெஸ்ட் கன்செஷனாக இருந்தாலும் சரி, இட் இஸ் நாட் அ லோன். இட் இஸ் நாட் அ லோன். அதாவது நாட் அ லோன்னா என்ன? இட்ஸ் நாட் அ பெர்க்யூசிட். இட்ஸ் நாட் கன்சிடர்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் பெர்க்யூசிட்.
சரி, அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் இது ஃபுட் ரிலேட்டட். ஃபுட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா 50 per meal per day வரைக்கும் அலோடாக இருந்துச்சு. அப்போ இது வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் மட்டும்தான் அலோடுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த லைனை காணும். ஒரு ப்ரொவிசோவா ஓல்டு ரெஜிமுக்கு மட்டும்தான் உண்டு, நியூ ரெஜிமில் கிடையாதுன்னு சொல்லியிருந்த ப்ரொவிசோ இங்கே வந்து ரூல் 2026 அதை கொண்டு வரல. ஸோ விச் மீன்ஸ் இட் இஸ் நவ் எலிஜிபிள் அண்டர் போத் த ரெஜிம்ஸ், ஓல்ட்லேயும் சரி நியூலேயும் சரி. ப்ளஸ் 50 rupees எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 200 ஆயிடுச்சு, 4 times மல்டிப்ளை ஆயிடுச்சு. அப்போது முன்னாடி வந்து 50 rupees அப்படிங்கிறது வந்து இப்போ 200ங்கும் போது எனக்கு 1 monthக்கு 1 time மீல் வச்சுக்கிட்டா கூட 200 into 22 4400 per month எனக்கு பெனிஃபிட் கிடைக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபுட் மீல் அண்டர் போத் த ரெஜிம்ஸ். அப்போ ரீஸ்ட்ரக்சர் பண்ணால் எம்ப்ளாயீஸ் வில் கெட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் திஸ். சரி, அடுத்து கிஃப்ட்டு. முன்னாடி கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 5000 வரைக்கும், லெஸ் தேன் 5000 இருந்தால் இட் வாஸ் நாட் அ பெர்க்யூசிட்ஸ். இப்போ வந்து தே ஹவ் இன்க்ரீஸ் தட் 5000 to 15000. அப்போ இதெல்லாம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்சஸ் இன் பெர்க்யூசிட்ஸ் ரிலேட்டிங் டு திஸ் ஓல்டு ரூல்ல இருந்து புது ரூலில். கடைசியாக ஒன்று சொல்லியிருந்தேன், போனஸ் கண்டென்ட் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா மற்ற விஷயங்கள், சேலரி அவுட் சைட் சேலரி, ஆனால் சேலரி பற்றின விஷயங்களை சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு டிடிஎஸ்ங்கிறதுல வந்து நிறைய சேஞ்சஸ். முன்னாடி சாப்டர் 17 இருந்தது, இப்போ சாப்டர் 19 ஆயிருக்கு. லாட் ஆஃப் சேஞ்சஸ். இன்ஃபேக்ட் சிம்பிளாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 41 செக்ஷனை ஒரே செக்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. 41 டிடிஎஸ் செக்ஷன்ஸை சிங்கிள் செக்ஷனில் கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேலரியோட டிடிஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 392 அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் 2 டிடக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒன்று சேலரி ரிலேட்டடான 192வையும் பிஎஃப் வித்ட்ராயல் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய 192ஏவையும், ரெண்டும் சேலரி ரிலேட்டடுங்கிறதுனால ஒரே செக்ஷனில். மிச்ச எல்லா டிடிஎஸும் ஒரே செக்ஷன் 393. அது அஃப்கோர்ஸ் அதுவும் தனி வீடியோ. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு டூ தட் ஆல்சோ. ஸோ அது தனியாக பார்ப்போம். அடுத்து டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, சேலரி ரிட்டர்ன்ஸ் பண்ணும்போது we were doing it on a quarterly basis in form 24Q. now year after we'll be doing it in 138. அதோட ஃபைனலாக இயர் எண்டில் கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வாஸ் கிவன் டு அன் எம்ப்ளாயி இன் ஃபார்ம் 16. இனிமேல் அது ஃபார்ம் 130. ப்ளீஸ் ரிமெம்பர், இது வந்து டேக்ஸ் இயர் 26-27 இருந்து தான். ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இயர் வந்து ப்ரீவியஸ் இயர் 25-26, அதாவது இந்த ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயர் 25-26க்கு உங்களுக்கு ஃபார்ம் 16 தான் கிடைக்கும். யூ வில் நாட் பி கிவிங் எனி திங் எல்ஸ் அதர் தேன் ஃபார்ம் 16. வரப்போகிற டேக்ஸ் இயருக்கு தான் என்ன சொல்கிறாங்க, எம்ப்ளாயி ஷுட் பி கிவன் ஃபார்ம் 130 அப்படிங்கிறாங்க. சரி, முன்னாடி எம்ப்ளாயி டிக்ளரேஷனாக கொடுத்துட்டு இருந்தது வந்து 12B 12BAA அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரே ஃபார்மாக 122ல் வேறு என்னெல்லாம் இன்கம் இருக்குது, வேறு என்னெல்லாம் டிடக்ஷன் இருக்குது அப்படின்னு அந்த யூ சப்மிட் டிக்ளரேஷன் இல்லையா ஒரு எம்ப்ளாயி, அந்த டிக்ளரேஷன் இஸ் நவ் கிவன் இன் 122. ஸோ லாஸ்ட் ஒன் வந்து ஃபார்ம் 16ஓட 12BAன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதில் என்ன கொடுப்பாங்க, எதெல்லாம் எனக்கு பெர்க்யூசிட்ஸ், எதெல்லாம் எனக்கு ப்ராஃபிட்ஸ் இன் லியூ ஆஃப் சேலரிங்கிற டீட்டெயில் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து தட் இஸ் 123. ஸோ ஐ வில் கெட் 130 and 123 பார்ட் ஆஃப் மை சேலரியோட இயர் எண்டுக்கு அப்புறமா எனக்கு அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் சேலரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். சரி, நவ் மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்கள். அஃப்கோர்ஸ் இதில் இருக்கிறது முன்னாடி ஒரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கமெண்ட்டில் உங்கள் மெயில் ஐடி போடுங்க. இந்த நோட்ஸை வந்து ஐ வில் ஷேர் இட் வித் யூ ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ கமெண்ட்டில் கிவ் மீ யுவர் மெயில் ஐடி, ஐ வில் ஷேர் திஸ். இது போக அஃப்கோர்ஸ் ஐ வாண்ட் யூ டு ஷேர் இட் வித் அதர்ஸ் ஸோ தட் த நாலேஜ் கெட் ஸ்ப்ரெட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டூ நாட் ஃபர்கெட் இட் பிகாஸ் ஐ வில் ரெகுலர்லி கீப் ஷேரிங் அப்டேட்ஸ் ஆன் திஸ் நியூ லா, something new coming up relating to income tax. அதனால் do not forget to subscribe. So hope இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, சிம்பிளாக இருந்துச்சு. உங்களுக்கு யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் கம்ப்ளீட்லி அபவுட் சேலரினா அஃப்கோர்ஸ் லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றியும், அபவுட் த வீடியோ கண்டென்ட் எப்படி இருந்துச்சு, ஹவ் ஹவ் யூ அண்டர்ஸ்டுட் அபவுட் இட் அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் டூ நாட் ஃபர்கெட் டு கமெண்ட் இட். ஸோ வித் தட் இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு சாப்டரோட இன்னொரு நாள் we will discuss. Thank you.